Mantra number 1.3. Te dhyana yoganugata apashyan devatma shaktim svagunair nigudam yakkaranani nikilani tani कालात्म युक्तानि अधितिष्ठत्येकः ஸோ இப்போ எல்லாரும் வந்து தியானத்துக்கு போகிறா அப்படின்னு சொல்கிறது. இப்போ அந்த ரிஷிகளுக்கும் டெஃபினட்டாக வந்து குரு இருக்கணும்ல. யார் வந்து ரிஷிகளுடைய குருவாக இருக்க முடியும்? ஈஸ்வரா தான் அவளுக்கு வந்து குரு. அந்த ஆதி குருன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆதி குரு தான் இந்த ரிஷிகளுக்கு டீச்சிங்கை வந்து ரிவீல் பண்ணுறான். இப்போது ரிஷிகள் வந்து இந்த நாலெட்ஜை மெடிடேஷன் மூலமாக கெயின் பண்ணா அப்படின்னா நாமளும் மெடிடேஷன் மூலமாக கெயின் பண்ணலாம்ல அப்படின்னா அதுக்கு தான் போன இதுலேயே சொல்லிவிட்டு அவளுக்கு எக்ஸ்ட்ராடினரி சத்துவகுணம் இருக்குது. நமக்கெல்லாம் என்ன குணம் இருக்குது? எக்ஸ்ட்ராடினரி. மெடிடேட் பண்ண ஆரம்பித்தா என்ன பண்ணிவிடுவோம்? நம்ம ஈஸ்வரா சொல்லிகிட்டு இருப்பார், நம்ம வந்து தூங்கிட்டு இருப்போம். அதனால உபனிஷத் வந்து நமக்கு என்ன சொல்கிறது, மனுஷர்களுக்கு என்ன சொல்கிறது? தத் விஜானார்த்தம் ச குரும் ஏவ அபிகச்சேத் ஸ்ரோத்ரியம். ஓகே, சமித் பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அதனால ரிஷிகள் நாலெட்ஜுக்காக என்ன பண்ணினாலோ அதை வந்து நாம் அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாது. நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய கூடாது. அவள் பண்ணினதையும் நம்மளால் வந்து பண்ண முடியாது. அவளுக்கு இருக்கிற அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்கு இல்லை. ஸோ அதனால் வேறு வழி இல்லை. தத் விஜானார்த்தம் குரும் ஏவ அபிகச்சேதான் தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. பட் இங்கே வந்து இவெல்லாம் ரிஷிகளாக இருந்ததுனால தியான யோக அனுகதாகா. ஸோ அவள் எல்லாரும் வந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தா. தே அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த பிரம்மவாதின ரிஷயா. ஸோ நிறைய பேர் இருந்தா இல்லையா, அவள் எல்லாரும் தியான யோக அனுகதாகா. ஸோ இன்டென்ஸ் தியானம் பண்ண ஆரம்பித்தா. அப்போ பகவான் அவளுக்கு குருவாக இருந்து அவளுக்கு இந்த நாலெட்ஜை பிளஸ் பண்ணினார். அனுகதா அப்படின்னு சொன்னால் ப்ராக்டிஸிங் தியான யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அபஷ்யன்னா அவளால் வந்து இந்த கிரியேஷனுடைய காசை வந்து டிஸ்கவர் பண்ண முடிஞ்சுது. பார்த்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா. ஸோ என்ன காசா, எது காரணமா? தேவாத்ம சக்திம். ஸோ தேவாத்ம சக்தி தான் இப்போ காரணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே என்ன சொல்கிறது? இப்போ பிரம்மன் காரணம்தான், ஆனால் பிரம்மன் மட்டுமே இந்த கிரியேஷனுக்கு காரணமாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இருக்க முடியாது. ஏன்னா அது அசங்கா, கர்த்தா, அபோக்தா, நிர்விகாரா. ஆனால் பிரம்மன் associated with an extraordinary சக்தி. அந்த சக்தியோடு அசோசியேட் ஆகும் பொழுதுதான் பிரம்மன் வந்து இந்த கிரியேஷனுக்கு காரணமாக ஆகிறது. சிவ சக்தியாயுக்த யதி பவதி சக்த பிரபவித்தும். அதனால தான் அப்படி ஆரம்பிக்கிறார் சௌந்தரிய லஹரியை வந்து சங்கராச்சாரியார். சிவ சக்தாயுக்தா. சக்தியும் சிவனும் சேர்ந்து அப்படி தான். இப்போ தேவாத்ம சக்திம். அப்போ தேவாத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். சக்தி அப்படிங்கிறது அந்த மாயாவை இங்கே ரெஃபர் பண்ணுறது. இந்த சக்தி அப்படிங்கிறது என்னென்னா த பவர் டு கிரியேட், அதுதான் வந்து அந்த சக்தி. அப்போ அந்த சக்தி இருக்கே அதுதான் என்ன பண்ணுறது அப்படின்னா
அகாரணம் பிரம்மவ காரணம் பிரம்மாவா, காரணம் பிரம்மங்கிற ஸ்டேட்டஸை அது கொடுக்கறது. இப்போ மாயா ரஹித பிரம்மன் இஸ் அகாரணம், மாயா சகித பிரம்மன் இஸ் காரணம். அந்த மாயாவை தான் உபனிஷத்துங்க சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சக்தி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறது மூலமாக உபனிஷத் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயத்தையும் நமக்கு இண்டிகேட் பண்ணுறது. என்னது? இந்த மாயா சக்தி இருக்கே, அதால் இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. ஏன்னா சக்தினா பவர் அப்படின்னு சொல்லலாமா? த எனி பவர் ஹேஸ் டு ரெஸ்ட் இன் தி பவர்ஃபுல். பலம் யார்கிட்ட இருக்கும்? பலவான் இல்லையா? அப்போது அந்த சக்தியால் இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. நம்ம சாதாரணமாக எந்த சக்தியை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாடுற சக்தி, பேசுகிற சக்தி, பேசுகிற சக்தி இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகுமா? ஒரு கேட்குற சக்தி இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகுமா? அப்படி மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம்? கேட்குற சக்தியை மட்டும் இங்கே அமைச்சிட்டு நீங்கள் ஜாலியாக என்ன வேலை வேணாலும் உங்கள் வீட்டில் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணலாம்? பேசுகிற சக்தியை மட்டும் இங்கே அமைச்சிட்டு நானும் வேறு என்ன வேலை இருக்கோ அதை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சக்தினால் இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. இப்போ வாக்கிங் சக்தி யார்கிட்ட இருக்கும்? யாரை ஆශ්‍රயிச்சு இருக்கும்? வாக்கர். வாக்கர் இருந்தால் தான் அதில் வாக்கிங் சக்தியால் இருக்க முடியும் இல்லையா? அதனால இந்த சக்தி அப்படிங்கிறது இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால தான் தத்துவபோதத்தில் என்ன படித்தோம்? பிரம்மாஸ்ரய சத்வரஜஸ் தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி. எப்போ வந்தது இந்த ஸ்டேட்மெண்ட்டு தத்துவபோதால? கிரியேஷனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட்டை தத்துவபோதா சொல்லிட்டு தான் சதுர்விம்சதி தத்துவோத்பத்தி பிரகாரம் வக்ஷ்யாமஹா. அப்போ இதை சொல்லிட்டு தான் இதிலேருந்து ஆகாசம் வந்தது அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். பிரம்மாஸ்ரய சத்வரஜஸ் தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி. இப்போ மாயாதான் பிரம்மனை காரணமாக ஆக்கிறது. சரி, என்ன காரணம்? பிரம்மன் வித் மாயாசக்தி தான் நிமித்த காரணமாக ஆகிறது. பிரம்மன் வித் மாயாசக்தி தான் உபாதான காரணமாக ஆகிறது. அப்போ நிமித்த காரணம், உபாதான காரணம். மூணாவது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், இதே மாயாதான் பிரம்மனை விவர்த்த காரணமாகவும் ஆக்கிறது, ஒரு அதிஷ்டான காரணமாகவும் ஆக்கிறது. அப்போ மாயா மேக்ஸ் பிரம்மன் விவர்த்த காரணம் ஒரு அதிஷ்டான காரணம். விவர்த்த காரணம்னா என்ன அர்த்தம்? விவர்த்த காரணத்துக்கு ஒரு டெஃபினிஷன் ஒன்று இருக்குது. ஒரு டெக்ஸ்ட்டு, வேதாந்த சாரான்னு ஒரு டெக்ஸ்ட்டு, அதில் ஒரு டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்வஸ்வரூப அபரித்யாகேன ரூபாந்தராபத்திஹி விவர்த்த காரணஹா. இதான் டெஃபினிஷன். ஸ்வஸ்வரூப அபரித்யாகேன ரூபாந்தரபத்திஹி, தன்னுடைய ஸ்வரூபத்தை சேஞ்சே பண்ணிக்காம, அபரித்யாகேன எந்த விதமான இதுவும் அதை ட்ராப்லாம் பண்ணிக்காம ஒரு ப்ராடக்ட்டுக்கு காசாக இருக்கிறதுக்கு பேர் விவர்த்த காரணம். அப்போ பிரம்மன் தன்னுடைய சத் ஸ்வரூபத்தையோ சித் ஸ்வரூபத்தையோ ஆனந்த ஸ்வரூபத்தையோ சேஞ்ச் பண்ணிக்காம, அதில் எந்த விதமான மாடிஃபிகேஷனும் ஏற்படாமல் பிரம்மனால் இந்த கிரியேஷனுக்கு காசாக இருக்க முடிகிறது அப்படின்னு சொன்னால் பிரம்மன் கிரியேஷனுக்கு விவர்த்த காரணம். என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அதுக்கு?
கனவு எக்ஸாம்பிள். கனவு எக்ஸாம்பிள் யார் கனவு காண்றா? ட்ரீமர் கனவு காணலை இல்லையா, வேக்கர் கனவு காண்றான். அப்படியே ஒரு பெரிய கனவு பிரபஞ்சத்தை அவன் வந்து கிரியேட் பண்ணும் பொழுது இந்த வேக்கருக்கு ஏதாவது சேஞ்ச் நடக்கிறதா? பெரிய கனவுனா அவன் குண்டாயிடுவான், சின்ன கனவுனா ஒல்லி ஆயிடுவான். அந்த மாதிரிலாம் ஏதாவது சேஞ்ச் வந்து இந்த வேக்கருக்கு நடக்கிறதானா? நடக்கலை. அப்போ வேக்கர் வந்து விவர்த்த காரணம் ஃபார் ஸ்வப்ன பிரபஞ்சம். அது எதனால் அவனால் பண்ண முடியறது? எதோட ஹெல்ப்போட பண்ணுறான்? நித்ரா சக்தியோட ஹெல்ப்போட அதை பண்ணுறான். அது மாதிரி பிரம்மன் எந்த விதமான சேஞ்சையும் அண்டர்கோ பண்ணாமல் மாயா சக்தியோட ஹெல்ப்போட இந்த கிரியேஷனுக்கு காஸாக ஆகிறது. ஸோ அதை வந்து இவ அபஷ்யன், அவள் வந்து தே டிஸ்கவர். இப்போ இந்த மாயா சக்தி இருக்குல்ல, இதை வந்து இந்த வேர்ல்டு சரியாகவே புரிஞ்சுக்கலையாம். இந்த வேர்ல்டுனால மாயா சக்தியை ப்ராப்பராக ரெக்கக்னைஸே பண்ண முடியலையாம். ஏன் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கும் ரீசன் கொடுக்கறது. ஸ்வகுணைஹி நிகூடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிகூடாம். ஸ்வகுணைஹி நிகூடாம். அப்போ அந்த மாயா சக்தி இருக்குல்ல, அது வந்து கன்சீல் பண்ணப்பட்டிருக்கான், மறைக்கப்பட்டிருக்கான். நிகூடாம்னா மறைக்கிறது. எதால் மறைக்கப்பட்டிருக்கு? ஸ்வகுணைஹி அப்படின்னா குணஹா அப்படின்னா அந்த இடத்துல காரியம் அப்படின்னு அர்த்தம். இப்போ காரியம்னா என்னது? ப்ராடக்ட். அப்போது அதனுடைய ப்ராடக்ட்னாலேயே அது மறைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நம்மளால் வந்து இந்த யூனிவர்ஸில் ஈஸ்வராவுடைய க்ளோரியை அப்ரிஷியேட் பண்ண முடியலை. ஈஸ்வர மகிமாவை நம்மளால் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியலை. ஏன்னா க்ரியேஷனில் இருக்கிற வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் மேலே நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்குது, ஆனால் அதனுடைய காரணத்தின் மேலே நம்மளுடைய ஃபோக்கஸ் ஷிஃப்டே ஆக மாட்டேங்கிறது. we are caught up with the product. அதோடைய காசுக்கே நம்மளால் வந்து போக முடியல. ஸோ ஸ்வகுணைஹி அதனுடைய ஓன் ப்ராடக்ட்னாலேயே அது நிகூடாம், ஸோ கன்சீல்டு. ஸோ இதை தான் வந்து நம்ம பகவத்கீதாவில் விஸ்வரூப தர்ஷன யோகமில் பார்க்குறோம். எதனால் நம்மளால் ஈஸ்வராவே அப்ரிஷியேட் பண்ண முடியல? பிகாஸ் ஆஃப் அகங்காரா அண்ட் மமக்காரா. அகங்காரா அண்ட் மமக்காரா ப்ராடக்ட்ஸ் தானே இல்லை? அதில் நாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்மளால் வந்து க்ரியேஷனை அப்ரிஷியேட் பண்ண முடியல. நம்ம என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ப்ரொஃபஷன், என்னுடைய பொசஷன், அதில் தான் என்னுடைய ஃபோக்கஸ் இருக்கே ஒழிய அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற அந்த விஸ்வரூப ஈஸ்வரா இருக்காரே, அதை ஆர் ஈஸ்வரா எடுத்துக்கோங்க, ஈஸ்வரா மேலே என்னுடைய ஃபோக்கஸ் போகிறது இல்லை. அதனால தான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் என்ன கொடுத்தார்? விஸ்வரூப தரிசனம் பண்ணுறதுக்கு திவ்ய சக்ஷுஹு அப்படின்னு பார்த்தோம். திவ்ய சக்ஷுன்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரத்துக்கு அகங்கார மமகாரம் இல்லாமல் அவனால் வந்து பார்க்க முடிஞ்சதுன்னு அர்த்தம். நம்ம கூட கொஞ்ச நேரம் இந்த ஸோ கால்டு ஃபேமிலிலாம் இருக்குல்ல, அந்த அந்த தாட்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் நம்மளால் கூட ஈஸ்வராவே வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியும். நிறைய நேரம் வந்து நான், என் ஸ்பௌஸு, என் குழந்தை, நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கேன்னு ஒருவர், அது மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் நம்ம எல்லாம் இருக்கோம். அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால நம்மளால் வந்து ஈஸ்வராவை பற்றி அப்ரிஷியேட்டே பண்ண முடியல. ஸோ மாயா சக்தி வந்து நிகூடாம், கன்சீல்டு. யஹ யஹ அப்படின்னா அகெயின் இந்த ஈஸ்வரா, அதுதான் யஹ, ஈஸ்வரஹா. ஸோ ஈஸ்வராவுடைய டெஃபினிஷன் என்னது பின்னப்போ? மாயாசக்தி சகித பிரம்மன் இஸ் ஈக்குவல் டு
ஈஸ்வரா. அதை தான் இங்கே வந்து தேவாத்மா அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்கிறது. ஸோ யஹ அப்படிங்கிறது வந்து தேவாத்ம. தேவாத்மனா பரமாத்ம. பரமாத்மா அப்படின்னா மாயா சகித பரமாத்மா. ஸோ என்ன பண்ணுறது? அது அதிதிஷ்டதி. அதிதிஷ்டத்தினா இட் சப்போர்ட்ஸ், இட் ப்ரிசைட்ஸ். ஸோ எதெல்லாம் அது வந்து சப்போர்ட் பண்ணுறது? தானி காரணானி. தானி காரணானி, தானி நிகிலானி காரணானி. தானினா தோசு, அந்த. அதுக்கப்புறம் நிக்கிலானினா எல்லாம், ஆல். காரணானினா காரணங்கள், இந்த ஃபேக்டர்ஸ், ஆல் தி வேரியஸ் ஃபேக்டர்ஸ். போன மந்திரத்தில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸையும் இந்த ஈஸ்வரா தான் சப்போர்ட் பண்ணுறார். ஸோ என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் நம்ம? காலஹா, ஸ்வபாவஹா, நியதி, யதுருச்சா, பூதானி, சம்யோகா, புருஷாஹா. அதனால் உபனிஷத்து என்ன சொல்கிறது? காலாத்ம யுக்தானி அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலஹா, ஆத்மானா இந்த இடத்துல ஜீவாத்மா. ஸோ காலஹா ஜீவாத்மானா இன்க்ளூடிங் காலஹா அண்ட் ஜீவாத்மா. அப்படின்னா அதுக்கு நடுவில் என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாமும் இன்க்ளூடட். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் க்ரியேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ஆனால் இண்டிபெண்ட்டாக அதால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஃபேக்டர்ஸை ஈஸ்வரா பிளெஸ் பண்ணும் பொழுது, ஈஸ்வரா ப்ரிசைடு பண்ணும் பொழுது காலஹா காரணமாக ஆகிறது, நியதி காரணமாக ஆகிறது, லா ஆஃப் கர்மா வந்து காரணமாக ஆகிறது, ஜீவாவும் கிரியேஷனுக்கு காரணமாக ஆகிறான். கரெக்டு தானே? ஜீவா இந்த கிரியேஷனுக்கு எப்படி காரணமாகறான்? ஜீவா தன்னுடைய புண்ணிய பாப கர்மங்கள் மூலமாக இந்த கிரியேஷனுக்கு காரணமாக ஆகிறான். இப்போ வந்து சப்போஸ் ஒரு பேச்சுக்கு எல்லா ஜீவாவும் தன்னோட எல்லா கர்மாவையும் எக்ஸாஸ்ட் பண்ணிடுதுன்னு வச்சுக்கோங்க. நடக்கவே நடக்காது. ஒரு பேச்சுக்கு அபியுபேதவாதா பார்த்துருக்கோம்ல. ஹைப்போதெட்டிக்கலி என்ன ஆகும்? கர்மாவே இல்லைன்னா நோ கிரியேஷன். இப்போ வந்து பகவான் வந்து ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறார் அப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளுடைய புண்ணிய பாப கர்மா. அதனால பகவானே வந்து என்டையர் கிரெடிட்டையும் எடுத்துக்க முடியாது. நான் தான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு. நாமளும் அந்த கிரெடிட்டில் ஒரு போர்ஷனை எடுத்துக்கலாம். நான் இல்லாமல் உன்னால் க்ரியேட் பண்ண முடியாது, என்னுடைய கர்மா இல்லாமல் உன்னால் க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு நாம் பகவானை பார்த்து ஆக்சுவலாக சேலஞ்ச் பண்ணலாம். என்னோடய கர்மா இல்லைன்னா உன்னால் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ பிராரப்தம் வந்து ஒரு ஃபேக்டர். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்டராக ஆகும். எப்போ ஒரு காரணமாக ஆகும் எப்போ அப்படின்னா ஈஸ்வராவுடைய பிளெஸ்ஸிங் இருந்தால்தான். சரி, அந்த ஈஸ்வரா எப்பேற்பட்டவர்? ஏகஹா. அந்த ஈஸ்வரா அதிஷ்டானம் அப்படின்னும் வந்து இந்த மந்திரம் சொல்கிறது.